அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சிக்கன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட அளவுலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பில் சட்டி வச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் அகலமான சட்டி தான் வச்சுருக்கேன், நம்ம கிண்டுறதுக்கெலாம் வசதியாக. சட்டி காஞ்சத்தோடு அதில் ஆயில் நெய் ரெண்டையும் ஊற்றிக்குவோம். அதிலே பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்குவோம். நல்லா சூடு வரட்டும். அது கூட ஒரு பிரிஞ்சி லீஃப் போட்டுங்க. பிரிஞ்சி இலை போட்டாச்சு. இதிலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டலாம். வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 4 தக்காளி, பச்சை மிளகா 3 எல்லாம் போட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுலாம். இது வந்து நல்லா வதங்கணும், வதங்கி நல்லா சேர்ந்து வரணும். இந்த தம் பிரியாணி நம்ம 3/4 கிலோ அளவுக்கு நம்ம போடுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி 3/4 கிலோ கோழி வாங்கி வச்சுருக்கேன். வயசு பிள்ளைகளாக இருந்தாக்கா, பெரியவங்களாக இருந்தால் ஒரு 6 பேர் சாப்பிட்லாம். கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் ஒரு 8 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூட நம்ம வச்சு அந்த மல்லி புதினாவும் போட்டுவிட்டோம். இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு இது கூட மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. கரம் மசாலா 4 ஸ்பூன் போட்டுங்க. இது சின்ன ஸ்பூனால் போடுறோம், அதே அளவு பார்த்து போட்டுங்க. இது 1 கிலோ அளவுலாம் கிடையாது பிரியாணி, நம்ம ஒரு 3/4 கிலோ அளவு தான் நம்ம செய்கிறோம். அதனால் நம்ம எல்லாமே கம்மியாகவே போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டாச்சு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாம். இதுக்கு மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். காரம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. நான் 2.5 ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன். இதிலே நம்ம வந்து பாக்கெட் கறி மசாலா நம்ம போட்டுக்கலாம். ரெடிமேட் மசாலா பவுட்ரு தான், இதை நம்ம போட்டுக்கலாம். வெளியூரில் தங்கி படிக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து கறி மசாலாலாம் அரைச்சிக்க முடியாது. அப்படி அரைக்காத சமயத்தில் நம்ம பாக்கெட் மசாலாலாம் வாங்கி வச்சிங்க. எல்லாமே பாக்கெட்டில் ரெடிமேடாக கிடைக்கிது. இது கூட தயிர் 1 கப்பு ஊற்றிக்கலாம். ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற சிக்கனை வந்து அது கூட சேர்த்துடலாம். நம்ம எடுத்துக்கிற ரைஸ்க்கு வந்து 3/4 கிலோ ரைஸுக்கு 3/4 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். சிக்கனை போட்டு நல்லா பரட்டி விட்டாச்சு. இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஒரு 2.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மூடிடலாம். அப்போ தான் நல்லா சிக்கன் வந்து அந்த மசாலாலே நல்லா பிரண்டு வரும். மூடி போட்டு அடுப்பை வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே சிம்மில் விட்டுடலாம். அந்த எண்ணெயிலே நல்லா சிக்கன் வேகட்டும். இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம இதில் அளந்து ஊற்றிடலாம். நான் 2 கோலை அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கோலைக்கு 2 கோலை தண்ணின்ட்டு 2 கோலைக்கு 4 கோலை வைக்கிறேன். நம்ம சிக்கனும் வேகிறதுனால இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கோலை தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த 3/4 கிலோ அரிசி நான் போடுறேன். இதை வந்து கண்டிப்பாக 6 பேர் சாப்பிட்லாம். பிகினர்ஸுக்கு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காகத்தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. இதை நம்ம மூடியை போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கட்டும். நம்ம 5 கோலை தண்ணி ஊற்றிருக்கோம். நம்ம அரிசியை கழுவிடலாம். அரிசியை வந்து ஒரு 2 தடவை கழுவிங்க. அரிசியை நல்லா கழுவி அதில் வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சிங்க. இப்போ இது நல்லா கொதித்து வருது. இதிலே நம்ம வச்சுருக்க அரிசியை போட்டுடலாம். இதில் தண்ணிலாம் எதுவும் இல்லாமல் தான் வச்சுருக்க அரிசியில். இதை நம்ம வடிகட்டியாச்சு. இதை எடுத்து அப்படியே போட்டுடலாம். போட்டு ஒரு 2 கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடியை போட்டு வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். 20 நிமிஷம் வெந்தால் போதும். வாங்க பார்க்கலாம். நம்ம பிரியாணி பாருங்கள் ரெடி ஆகிட்டு இருக்குது. இதை நம்ம ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம தம்மில் போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். வேகமாக வச்சா அடி பிடிச்சிடும். நம்ம சிம்மில் வச்சுருங்க. இது மேலே நான் நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஏன்னா அவ்வளோக்கு எண்ணெய் நெய்லாம் கம்மியாக தான் இருக்குது. நெய் 2 ஸ்பூன் ஊற்றிங்க. நம்மளோட பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா வாசமாக நல்லா சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மெத்தட்லேயே நீங்களும் செய்யுங்க. இது மேலே நான் கேரட்டு சீவி வச்சுருக்கேன், அதை தூவிக்கலாம். இது ஒரு 1/2 கேரட் அளவுக்கு நான் சீவி வச்சுருக்கேன், அதை போட்டுங்க. நான் வச்சுருக்க மல்லி புதினாவும் இதிலே போடுறேன். இதில் வந்து நம்ம வெங்காயமும் பெருஞ்சீரகமும் தாளித்து போட்டால் இன்னும் வாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி வெங்காயம் பெருஞ்சீரகம் தாளித்து போடலை. நான் இன்றைக்கி முந்திரியும் திராட்சையும் தான் நான் தாளித்து போட போகிறேன். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் வந்து முந்திரி திராட்சை ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வெங்காயம் பெருஞ்சீரகம் வறுத்து போட்டாலும் நல்லா வாசமாக தான் இருக்கும். இல்லாட்டி போனாலும் இதே மாதிரியே போட்டுக்கலாம். முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுத்து போட்டுக்கலாம். நல்லா பொன்னரமாக சவந்துருச்சு. இதை எடுத்து நம்ம பிரியாணியில் ஊற்றிடலாம்.
இதை ஊற்றிட்டு நம்ம இதை மூடிட்டு இதில் ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வைக்க போகிறோம். அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இது மேலே நம்ம வச்சிடலாம். வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் நேரம் நல்லா புழுங்கி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் அது இருக்கட்டும். அது இருந்துச்சுன்னா நல்லா சோறு புழுங்கிடும். இதே மாதிரி நம்ம வெயிட்டு வச்சாச்சு. இப்போ நல்லா புழுங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம சிக்கன் தம் பிரியாணி நல்லா சூப்பராக இருக்குது. வாசமும் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க, நம்ம சேனல் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.